ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த நாள் பார்த்திங்கனாக்கா வளர்பிறை சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், அதாவது கிரக கோளாறுனாலேயோ இல்லை உங்களுடைய ஜாதக கோளாறுனாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைனால தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடையாது. நான் நியாயமாக தான் நடக்கிறேன், பூஜை புனஸ்காரம் அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது, முருகனுக்கு உகந்த இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாள்கள், அதாவது சஷ்டி, கார்த்திகை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தால் அங்கேயே உட்காந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. அப்படி எனக்கு முடியாத காரணத்தினால இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வீட்டிலே உங்கள் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு அமைதியாக ஒரு விரிப்பு விரித்து அதில் உட்காந்து இந்த வேல்மாறல் பதிகத்தை முழுசாக உட்காந்து படிங்க. எந்த வேல்மாறல் பதிகம் நீங்கள் படிக்கங்க, உங்களுக்கு எந்த கிரக கோளாறுகளாக இருந்தாலும் சரிங்க, இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் சரி, வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் சரிங்க, எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இதுக்கு தான் அதுக்கு தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. தீர வேண்டிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை தீரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வேல்மாறல் பதிகத்தை மனசார படிங்க. நம்மளுடைய துன்பங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தூர விலகி போடுறத நீங்களே உணர்வீங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் வேலைக்கு போகிற காரணத்தினாலையும் இதெல்லாம் சொல்ல முடியலம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் தினந்தோறும் கடையில் குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜையில் நின்று நீங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். இதையாவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேல்மாறல் பதிகத்தை கண்டிப்பாக படிங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.